அன்பானவர்களுக்கு கோவிந்தராஜின் வணக்கங்கள். தமிழ்நாடு டீச்சர்ஸ் எஜுகேஷன் யூனிவர்சிட்டி கண்ட்ரோலர் ஆஃப் எக்ஸாமினேஷன் ஒரு சர்க்குலர் வெளியிட்டிருக்காரு. அது ஆன்லைன் கோர்ஸ் சர்டிஃபிகேட்ஸை சப்மிஷன் தொடர்பாக அதை பற்றிய டீட்டெயில்ஸ் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க. தமிழ்நாடு டீச்சர்ஸ் எஜுகேஷன் யூனிவர்சிட்டி கண்ட்ரோலர் ஆஃப் எக்ஸாமினேஷன் அவர்கள் 20/11/2025 அன்னைக்கு அஃபிலியேட்டட் காலேஜஸில் இருக்கிற பிரின்சிபலுக்கு ஒரு சர்க்குலர் வெளியிட்டிருக்காங்க. அதன்படி 2023-24 கல்வி ஆண்டில் பிஎட் மற்றும் எம்எட் சேர்ந்தவங்களுக்கு ஆன்லைன் கோர்ஸ் சர்டிஃபிகேட் சப்மிஷன் தொடர்பாக இந்த சர்க்குலர் இருந்தது. அதன்படி யாரெல்லாம் ஸ்வயம் ஆன்லைன் கோர்சஸ் அவங்களுடைய சாய்ஸில் முடிச்சிருக்காங்களோ முடிச்சுட்டு கோர்ஸ் கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட்டு ஸ்வயம் கோர்ஸில் பெற்றிருக்காங்களோ அது பிஎட் மாணவர்களாக இருக்கலாம் அல்லது எம்எட் மாணவர்களாக இருக்கலாம். அவர்கள் 2023-24 கல்வி ஆண்டில் சேர்ந்தவர்கள் அவர்களுடைய ரெகுலேஷன்ஸ் அண்ட் சிலபஸ் படி இந்த ஸ்வயம் கோர்ஸை முடித்து கோர்ஸ் கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட்ஸை யூனிவர்சிட்டிக்கு சப்மிட் பண்ணணும்னு ஏற்கனவே சொல்லியிருந்தது. அஃபிலியேட்டட் காலேஜஸில் இருக்கிற பிரின்சிபல்ஸ் யாரெல்லாம் ஸ்வயம் கோர்ஸ் கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட் பெற்றிருக்காங்களோ அவை எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி அதனுடைய சாஃப்ட் காப்பியை எக்ஸல் ஃபார்மேட்டில் இமெயில் அட்ரஸ்க்கு ஸ்டூடெண்ட்ஸோட சாஃப்ட் காப்பி சப்மிட் பண்ணணுன்றதையும், அதே மாதிரி ஆன்லைன் கோர்ஸ் சர்டிஃபிகேட்ஸோடைய ஹார்ட் காப்பீஸ் எல்லாமே பைண்ட் பண்ணி எலிஜிபிலிட்டி வெரிஃபிகேஷன் வரும் பொழுது இன் பர்சன்னாக கண்ட்ரோலர் ஆஃப் எக்ஸாமினேஷனுக்கு சப்மிட் பண்ணணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இன்கேஸ் பிஎட் மற்றும் எம்எட் மாணவர்கள் இருந்தால் பிஎட் மாணவர்களுக்கு தனியாகவும் எம்எட் மாணவர்களுக்கு தனியாகவும் இந்த பைண்ட் பண்ணதை நம்ம கொடுக்கணுன்றது சொல்லியிருக்காங்க. பிஎட் மாணவர்கள் ஒரு ஸ்வயம் கோர்ஸும் எம்எட் மாணவர்கள் 2 ஸ்வயம் கோர்ஸும் முடிச்சிருக்கணுன்ற தகவலும் இங்கே கொடுத்துருக்காங்க. மாணவர்களுடைய கவனத்திற்கு, அதாவது இப்போ செகண்ட் இயர் முடிச்சுட்டு வெளியில் போன ஸ்டூடெண்ட்ஸ் தான் 2023-24 கல்வியாண்டில் சேர்ந்தவங்க. இப்போது அந்த மாணவர்கள், அதாவது பிஎட் மற்றும் எம்எட் மாணவர்கள், நீங்கள் உங்களுடைய கவனத்துக்கு கொண்டு வரது என்னென்னா 2023-25 வரை நீங்கள் ஏதாவது ஸ்வயம் கோர்ஸில் பாஸ் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் ஸ்வயம் கோர்ஸ் பாஸ் பண்ணதுக்கான கோர்ஸ் கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட் உங்களுக்கு வந்திருக்கும். 26/11/2025 சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் ஸ்டார்ட் ஆகுது. அதனால் இன்னும் இருக்கக்கூடிய 21, 22, 24, 25 இந்த 4 நாட்களுக்குள்ளே உங்களுடைய கோர்ஸ் கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட்டை இதுக்கு முன்னாடி நீங்கள் சப்மிட் பண்ணாலோ பண்ணலையோ எதுவாக இருந்தாலும் உங்கள் காலேஜில் நீங்கள் இந்த கோர்ஸ் கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட்டை நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணிவிடுங்க. ஏனென்றால் அவங்களுக்கு பைண்ட் பண்ணி அதை யூனிவர்சிட்டிக்கு கொண்டு போகணும். அதுக்கு ஒரு நாள் தேவைப்படும்ன்றதுனால 24/11/2025 உங்களுடைய கோர்ஸ் கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட்டை காலேஜில் ப்ரொடியூஸ் பண்ணிவிடுங்க. ஏனென்றால் அவர்கள் அதை பைண்ட் பண்ணி எடுத்துன்னு போய் கொடுக்கறதுக்கு அது வசதியாக இருக்கும். நீங்கள் சப்போஸ் இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கன்சாலிடேட்டட் மார்க் ஷீட்டும் ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேட்டும் வருவது உங்களுக்கு கடினமாக இருக்கும். யாரெல்லாம் ஸ்வயம் முடிச்சிருக்காங்களோ அவங்களுக்கு எல்லாமே ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேட், நீங்கள் சப்ஜெக்ட்ஸில் எல்லாத்தையும் பாஸ் பண்ணிட்டு இருந்தால் உங்களுக்கு ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேட்டும் இந்த மார்க் ஷீட்டும் ஒன்றா வந்துடும். இன்கேஸ் நீங்கள் ஸ்வயம் சர்டிஃபிகேட்டை ப்ரொடியூஸ் பண்ணல அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா உங்களுக்கு ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேட் கிடைப்பது கஷ்டமாக இருக்கும். அதனால் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி உடனடியாக உங்களுடைய கோர்ஸ் கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட் நீங்கள் பெற்றிருந்தால் உடனே உங்கள் காலேஜில் நீங்கள் போயிட்டு கொண்டு போய் சப்மிட் பண்ணிவிடுங்க. இந்த பதிவில் நம்ம 2023-24 கல்வியாண்டில் சேர்ந்த பிஎட் மற்றும் எம்எட் மாணவர்களுடைய ஆன்லைன் கோர்ஸ் சர்டிஃபிகேட்டை சப்மிட் பண்ணிவிட்டு அதை வாங்கி காலேஜில் வாங்கி எக்ஸல் ஃபார்மேட்டில் சாஃப்ட் காப்பியாகவும் பைண்ட் பண்ணதை ஹார்ட் காப்பியாகவும் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அப்போ கொண்டு வரணும்னு கண்ட்ரோலர் ஆஃப் எக்ஸாமினேஷன் அவர்கள் சர்க்குலர் வெளியிட்டிருக்காங்க. அதனால் மாணவர்கள் யாரெல்லாம் இன்னும் ஸ்வயம் கோர்ஸை முடித்து கோர்ஸ் கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட் பெற்றவர்கள் உங்கள் கல்லூரியில் அணுகி உடனடியாக உங்களுடைய கோர்ஸ் கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட்டை நீங்கள் கொடுக்கணுன்றது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்த்தோம். மீண்டும் அடுத்த பதிவில் வேறு சில தகவல்களோடு உங்களை சந்திக்கிறேன். வாழ்க வளமுடன். நன்றி.